Good morning students, welcome to science class. So now I am going to teach the metals and non-metals topic 9.2. Okay, page number 96 எடுத்துக்கோங்க. நான் 9th chapter உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ 9th chapter உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்ற டாபிக் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் 9.2ல் செகண்ட் பேராகிராஃப் நான் நடத்த போகிறேன். ஸோ எல்லாருமே பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க. பாருங்கள், an element can be identified as metal or non-metal by comparing its property with the general properties of metals and non-metals. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலிமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது என்னென்ன, ஒன்று மெட்டலா இல்லை நான் மெட்டலான்னு. எப்படி அப்படின்னா, அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கம்பேர் பண்ண முடியும் இல்லையா? குணநலங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். In doing so, we find that some elements neither fit with the metals nor with non-metals. ஸோ அது வந்து நமக்கு ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நமக்கு செக் பண்ண முடியும். Such elements are called as metals or metalloids. Such elements are called semi-metals or metalloids அப்படின்னு சொல்லலாம். Elements are classified into metals, non-metals and metalloids based on their properties. ஸோ எலிமெண்ட்ஸ் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மெட்டல்ஸு, இன்னொன்று நான் மெட்டல்ஸு, இன்னொன்று மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இதை மூணுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு. ஸோ எலிமெண்ட்ஸ் 3ஆக கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில்? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 97க்கு வாங்க. ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, மெட்டல்ஸ்னால் என்னென்னு படிக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லியிருப்போம்ல, மெட்டல். ஸோ எதெல்லாம் மெட்டல் நம்ம சொல்லுவோம் பாருங்கள். அயன், காப்பர், gold, silver, etc. that we use our daily life are metals. ஸோ நம்ம தினசரி வாழ்க்கையில் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். The properties and uses of metals are given below. ஸோ அதோட குணநலங்களும் அது எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ physical properties of metals. ஓகேங்களா? metals are solid under normal conditions of temperature and pressure. அப்படின்னா என்ன, மெட்டல்ஸ் வந்து சாலிடாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னா, நார்மல் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும். செகண்ட் பாயிண்ட், மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட். நிறைய மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்டாக இறுக்கமாக டைட்டாக இருக்கும். இல்லை ஹார்ட்னா தெரியும் இல்லையா, ரொம்ப முரட்டுத்தனமாக வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது, ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. ஸோ மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், மினுமின் தன்மை இருக்கும், அதுதான் ஷைனி. த டிப்பிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால் மெட்டாலிக் லஸ்டர். ஸோ டிப்பிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், metallic luster. Metals generally have high density. So metals எப்படி இருக்குமா, high densityல தான் இருக்கும். Metals in general have high melting point and boiling point. So அதோட boiling pointம் அதிகமாக இருக்கும், melting pointம் அதிகமாக இருக்கும். Metals can be hammered into very thin sheets. This tendency of metals is called malleability. அதாவது metals can be hammered into very thin sheets. ஓகேவா? அதை ஹேமர் பண்ணும்போது எப்படி ஆகும், thin sheetsல பண்ணுவாங்க. This tendency of metals is called malleability. ஸோ அந்த டெண்டன்சி என்ன சொல்லுவோம், malleabilityன்னு சொல்லுவோம். Using this property, aluminum is transformed into silvery foils. அப்படின்னா அதாவது என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோன்னா, அலுமினியம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சில்வரி ஃபாயில்ஸாக ஆகிடுது. அடுத்தது, மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ். ஸோ மெட்டல்ஸ் எப்படி நம்ம மாற்றிக்கலாம், தின் ஒயராக மாற்றிக்கலாம். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால் டக்டாலிட்டி. எக்ஸாம்பிள், காப்பர் ஒயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா டக்டாலிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து காப்பர் ஒயர். நம்ம கரண்ட் கனெக்ஷன்லலாம் சுவிட்சஸ்லாம் பார்க்கணும் இல்லையா, ஒயர்ஸ். ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. பொதுவாகவே மெட்டல்ஸ் எப்படி இருக்கும்னா குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது நம்ம 6th 7th கிளாஸ்லேயே கூட படிச்சிருப்போம். ஆன் பீயிங் ஹீட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் எ டிப்பிக்கல் சவுண்ட். நம்ம மெட்டல்ஸை வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு சின்ன சவுண்டு வரும். ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி சொனோரஸ். ஸோ அது மாதிரி ஒரு சவுண்டு வர்றதுனால அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், சொனோரஸ். This property is being made used in making temple bells. ஸோ பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் மணி அடிக்குமோ அந்த கோயில் மணிக்குன்னு ஒரு வித்தியாசமான சவுண்ட் இருக்கும். ஸோ இந்த பிக்சர் எதுக்கு சொல்கிறான்னா, மெட்டல் வந்து ஷைனிங்காக இருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள்
அப்படியே பளபளப்பாக இருக்குது இல்லையா? ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் முடிச்சிட்டோம். அட்லீஸ்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸாக கண்டிப்பாக மக்கப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 1. என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரு செல்லு, ஒரு பல்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆணி வச்சுருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டேக் எ பேட்ரி, ஃபியூ ஒயர் பீசஸ், எ பல்ப். பேட்ரி எடுத்துக்கோங்க, சின்ன ஒயர் பீஸ் எடுத்துக்கோங்க, பல்ப் எடுத்துக்கோங்க, நெயில்னா ஆணி, அண்ட் அ பென்சில் லெட், ஒரு பென்சில் லெட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கனெக்ட் த நெயில் இந்த சர்க்கியூட் as shown in the figure. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த பல்ப் க்ளோயிங், சாரி இஸ் த பல்ப் க்ளோயிங். இப்போ உங்களுக்கு வந்து பல்ப் ஏறியறதை பார்க்க முடியுதா? நவ் கனெக்ட் த பென்சில் லெட் இன் த சர்க்கியூட். ஸோ பென்சிலோட லெட் எடுத்து என்ன பண்ணணும், சர்க்கியூட்டில் சொருகுங்க. வாட் டூ யூ அப்சர்வ்? ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணலாம், வீட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணலாம். ஆனால் ஆபத்து இல்லாமல் உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து தெரியணும், இது மாதிரிலாம் பண்ண என்னெல்லாம் ரியாக்ஷன் வருது அப்படின்னு தெரியறதுக்காக தான் நடுநடுவில் அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தா யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ்னால் குணநலங்கள். யூசஸ்னால் என்ன, எங்கெல்லாம் நம்ம மெட்டல் யூஸ் பண்ணுறோம், அதோட யூசஸ் என்ன, எதுக்கெல்லாம் தேவைப்படுது. அயன் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிரிட்ஜஸ், இன்ஜின் பார்ட்ஸ், அயன் ஷீட்ஸ் அண்ட் பார்ஸ். ஆமாம் இல்லையா? இப்போ பிரிட்ஜ் எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜில் எதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அயன் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இன்ஜினோட பார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம், அயன் ஷீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்ஸ், பார்னா அப்படியே பட்டையாக இருக்கும் இல்லையா, அயன் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். செகண்ட் வந்து காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாச்சு. ஸோ காப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் ஒயருக்கு யூஸ் பண்ணுறோம், காயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்டாச்சுனா சிலை. Silver and gold are used for making jewels and for decorative purposes and photography. இந்த என்ன சொல்கிறது, வெள்ளி, தங்கம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா நகைகளை நம்ம போடுறோம் இல்லையா, வெள்ளி கொலுசு, தங்க செயின் அந்த மாதிரி. அப்புறம் டெக்கரேட்டிவ் பர்பஸ், அலங்காரத்துக்கு, ஃபோட்டோகிராஃபிக்லாம் கூட யூஸ் பண்ணுறோம். மெர்க்குரி இஸ் யூஸ்ட் இன் தெர்மாமீட்டர்ஸ். ஸோ மெர்க்குரி எங்கே யூஸ் பண்ணுறோம், தெர்மாமீட்டரில். அப்புறம் அண்ட் பேரோமீட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை டென்சிட்டி அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஹை டென்சிட்டி இருக்கும், யூனிஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன, அது நீண்டது, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ண முடியும். அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ். ஸோ அலுமினியம் எங்கே யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸில் பண்ணுறோம், கேபிள்ஸில் பண்ணுறோம், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுறோம். லெட் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல் பேட்ரிஸ். லெட் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஆட்டோமொபைல் பேட்ரிஸில் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்ரே மிஷினில் கூட யூஸ் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் கூட லெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான யூசஸ் தான் மெட்டல்ஸை பற்றி. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. மினிமம் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் ஆகுது உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ அடுத்த டாபிக் நான் மெட்டல்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. Elements like sulfur, carbon, oxygen, etc. are non-metals. So non-metal கேட்டாலே இது உங்களுக்கு சொல்லணும், sulfur, carbon, oxygen. Some of the properties and uses of non-metals. So இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா non-metalஸோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். Non-metals occurs as solids, liquids or gases. ஸோ இந்த 3 ரகத்துலையுமே உங்களுக்கு என்னவா இருக்குமா, நான் மெட்டல்ஸ் பிரியும். எப்போ பிரியும், நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் அக்கர் இன் சாலிட். ஸோ சல்ஃபரும் பாஸ்பரஸும் எதில் இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். while bromine occurs in liquid state. Elements like oxygen, nitrogen, etc. occur in gases. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸை 3ஆக பிரிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ என்னென்ன சொல்லலாம், நார்மல் டெம்பரேச்சரில், சாலிடில், லிக்விடில், கேஸஸில் பிரிக்கலாம். லிக்விடில் வர்றது புரோமின், ஆக்சிஜனும் சல்ஃபரும் கேஸஸில் வரும், சல்ஃபரும் பாஸ்பரஸும் சாலிடில் வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். Non-metals are generally not hard except diamond. ஸோ டைமண்ட் மட்டும்தான் எப்படி இருக்குமா, ஹார்டாக இருக்கும். அது வந்து எதோட ஃபார்மாக இருக்கும், கார்பனால் இருக்கும். டைமண்ட்னா தெரியும் இல்லையா, வைரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நான்-மெட்டல்ஸ் ஹாவ் அ டல் அப்பியரன்ஸ். ஸோ நான் மெட்டலுக்கு எப்படி இருக்கும், அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட் அண்ட் ஹாவ் லோ டென்சிட்டி. அது வந்து சாஃப்டாக இருக்கும், லோ டென்சிட்டியில் இருக்கும். எக்ஸப்ஷன் ஹியர் இஸ் டைமண்ட். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்பன் விச் இஸ் த ஹார்டஸ்ட் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ். இயற்கையிலே அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படி தான் இருக்கும்.
Non-metals have low melting point and boiling point. அதோட melting pointும் boiling pointும் கம்மியாக தான் இருக்கும். Non-metals are non-malleable. ஸோ இந்த பாயிண்ட் நல்லா தெரியணும். Non-metals are not ductile. Carbon fiber is highly ductile. ஸோ அதில் carbon fiber மட்டும் high ductile இருக்கும். Non-metals வந்து not ductile. Non-metals are generally bad conductors of electricity. So non-metal எப்படி இருக்கும்? Bad conductors of electricity இருக்கும். Graphite na it's a form of carbon. It is an exception. Non-metals do not produce sound. So non-metals என்ன பண்ணாது? Sound produce பண்ணாது. Non-sonorous when hit. Non-metals என்ன ஆகாது? Sound produce பண்ணாது. Non-sonorous when hit. Hitனா மோதும்போது. So up to this topic you read and come. If you have any doubt in the next class you can ask me. Thank you students.